ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அதாவது பிறந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக புகுந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துறியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தங்கமயில் இருக்கே கால் பண்ணி அவங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்போ இவ்வளோ நாள் நம்ம மருமக மட்டும்தான் செலவு பண்ணாப்லையா, 2 நாளில் மருமகன் ஆகிட்டானாமா அப்படிங்கிற மாதிரி இருந்து. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே நடக்கிற விஷயம் வந்து உனக்கு சாதகமாக யூஸ் ஆகும், என்னைக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் கருத்து சொல்ல வரையேமா அப்படிங்கிற மாதிரி இருந்து. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படியாவது புருஷனுக்காக நானும் கடுமையாக உழைப்பேன், சூரியவம்சம் சரத்குமார் தேவையான மாதிரி உழைக்கிற ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் பண்ணுறாங்க. சரி, இந்த அளவுக்காவது இவங்க ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்க கேப்பில் நம்ம மீனாவும் கோமதி அம்மாவும் என்ன பண்ணுறான்னு எட்டி பார்க்குறாங்க. எதுக்குப்பா எட்டி பார்க்குறீங்க, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு திங்க் பண்ணி ஐடியாஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து தங்கமயில் என்ட்ரியாக, நீ இதுக்குமா ஊதுபத்தி போடலாம், சோப்பு போடலாம், டியூஷனும் எடுக்கலாம்ன்றுச்சு. உன் வாயிலேருந்து இப்படி ஒரு நல்ல வார்த்தை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பார்ட்னர் தேவைன்னு சொன்னேன்னே ஆள் தன்னால் வந்து வாயை கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில பிடிச்சி கேட்க, தங்கமயில ஆஹா நம்மலாம் காலேஜ் பக்கமே போலையே, காலேஜ் இப்போ போனோம் வாசப்படலே இருந்துட்டு வெளியே வந்துட்டோமே, நம்மள போய் இழுக்கிறாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லிட்டு கிளம்பி இருந்துச்சு. என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாப்பாடு எடுத்துட்டு நம்ம சரவணனை பார்க்க கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் சமைச்சதெல்லாம் போய் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் கிளம்புறாரு. கிளம்பாதீங்க தம்பி, நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஜராகிறாங்க. ஆஜரானோடனே நான் நினச்சி நீ வந்துட்டேன் அப்படிங்கிறேன். சரி இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே, சரி சாப்பாடு எடுத்து வைப்பாருனோடனே சாப்பிட்டோடனே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. எவ்வளோதான் மொக்கையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் பாராட்டி தானே ஆகணும். அதுக்கப்புறம் சீம்பாங்க போம்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.